எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கூகுளுக்கு வந்து நம்ம பே பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய சர்வீசஸ் இல்லை நம்மளுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த கூகுள் ஆட்ஸோட மெயின் கான்செப்ட். ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த கூகுளுடைய ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எதுவோ, நம்மளுடைய சர்வீஸ் எதுவோ, இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் எதுவோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஆட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம கூகுளில் ப்ரமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னுடைய சர்வீஸ் ஒரு என்னுடைய ப்ராடக்ட் ஏதாவது இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு அதில் வந்து என்னுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் வந்து நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன்னா அதில் ஒரு ஆட் க்ரியேட் பண்ணும். ஸோ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னாக்கா, பண்ணிவிட்டு பே பண்ணிட்டோம்னா அந்த ஆட் வந்து எப்படி கூகுளில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ராடக்ட் இல்லை என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ஆன்டிவைரஸ், நான் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் செல் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ ஆன்டிவைரஸ் இப்போ யாராவது கூகுளில் வந்து சர்ச் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. 1 2 3 4 ஓகே 4 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த 4 பிராண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கூகுள் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு வந்து பொசிஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட் கிரியேட் பண்ணோம்னா கூகுளுக்கு பே பண்ணி, ஸோ நம்மளும் யாராவது ஆன்டிவைரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாக்கா, இது வந்து என்னுடைய ப்ராடக்ட் ஆன்டிவைரஸ், நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷூஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணாக்கா, ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் அதாவது நம்மளுடைய ஆட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ரிலேட்டட் ஆட் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பொசிஷனில் வந்து நம்மளுடைய ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மேலே அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நிறைய டிராஃபிக் அண்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய கூகுள் ஆட்ஸோட மெயின் யூசேஜ். இப்போ இது நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடுறோம். ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கிரியேட் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜிமெயில் வந்து நம்ம ஆல்ரெடி லாகின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்கேஸ் ஆகலைன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லி நம்மளுக்கு கேட்கும். இது வந்து ஆல்ரெடி லாகின் ஆகிட்டு இருக்கிறதுனால பை டிஃபால்ட் வந்து அது வந்து அக்கௌண்ட் இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்கேஸ் நம்ம ஜிமெயில் ஐடி வந்து நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம லாகின் ஆகலைன்னா லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா ஸோ இந்த ஸ்டெப் வரும். ஸோ இது வந்து இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் வந்து வாட்ஸ் யுவர் மெயின் அட்வர்டைசிங் கோல். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் செட்டப் தான். இங்கே வந்து நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து இது எதுவுமே நம்ம இதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இனிஷியல் செட்டிங்ஸ் தான், இனிஷியல் செட்டப்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் போகாமல் நம்ம வந்து எக்ஸ்பர்ட் மோடுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கோல்ஸ். ஸோ நம்ம வந்து இதுக்காக கேம்பெயின் இல்லை நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேஸ்ட் ஆன் நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்து இதெல்லாம் வந்து இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அப்ன்றதுனால நம்ம வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் வித்அவுட் அ கேம்பெயின் அப்படின்னு நம்ம கிளிக் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி, ஸோ நம்ம இந்தியாவில் இருந்தாலும் இந்தியா கொடுத்துடலாம். அப்புறம் டைம் ஜோன், அப்புறம் நம்மளுடைய கரன்சி. ஸோ இதை நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரி, உங்களோட டைம் ஜோன், உங்களுடைய கரன்சி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, கங்க்ராட்ஸ், யூஆர் ஆல் டன். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிடலாம்.
சிம்பிள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட யூசேஜ் வந்து இதில் வந்து நம்ம கேம்பெயின் நம்மளுடைய ப்ராடக்ட் ரிலேட்டட் ஆட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கூகுளுக்கு நம்ம பே பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் ஒரு நம்மளுடைய சர்வீஸ் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆயிடுச்சு. பிறகு நம்மளுடைய ஐடியும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், எந்த மாதிரி கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கோல் செட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய லேட்டர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம செட்டிங்ஸ் இருக்குது, டூல் செட்டிங்ஸ். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் பிளானர், கீவேர்ட் பிளானர். ஸோ கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் நம்ம கன்வர்ஷன்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்தர் வீடியோஸில் கூகுள் அனலிட்டிக்ஸ் வித் கூகுள் ஆட்ஸ் இந்த 2 ப்ராடக்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம வி ஆர் டன் வித் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேஷன். ஸோ எப்படி தான் இது ஒர்க் ஆகும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.